கொலம்பியா நாட்டின் அதிபர் வேட்பாளர் மிகுயல் உரிப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அந்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு கொலம்பியா. இந்த நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. எதிர்க்கட்சியான பழமை வாய்ந்த ஜனநாயக மையம் கட்சியை சேர்ந்த எம்பி மிகுயல் உரிப் அதிபர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். இவர் தலைநகர் பொகோடாவில் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அவரது முதுகு பகுதியில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது. இந்நிலையில் அவர் இன்று காலை உயிரிழந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மிகுயல் உரிப் கொலம்பியாவில் உள்ள மிகவும் பிரபலமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். நாட்டின் லிபரல் கட்சியுடன் தொடர்புடையவர். அவரது தந்தை ஒரு தொழிலதிபர் மற்றும் தொழிற்சங்க தலைவர். அவரது தாயார் பத்திரிகையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நஞ்சான உணவை உண்டதால் 50க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருச்சூர் அருகே உள்ள எருமப்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி உள்ளது. இந்த பாடசாலையில் கடந்த வியாழக்கிழமை விநியோகிக்கப்பட்ட உணவை மாணவர்கள் வழக்கம் போல் உண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த பாடசாலையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நேற்று ஒரே நேரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து இவர்கள் அனைவரும் குன்னம்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் பலர் அவசர சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு அல்லது அவர்களுக்கு தரப்பட்ட குடிநீர் இவற்றில் ஏதாவது ஒன்று நஞ்சானதால் இந்நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று முதல்கட்ட தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து பாடசாலையின் தரப்பில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. நிலைமை சுமூகமாகும் வரையில் தற்காலிகமாக பாடசாலைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6000ஐயும் கடந்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் புதிதாக 769 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் கேரளம் முன்னிலையில் இருக்கின்றது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. தற்போது பரவி வரும் கொரோனா தொற்று வகைகளில் தீவிரமில்லாதவை. பெரும்பாலான நோயாளிகள் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர், கர்ப்பிணிகள், இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், தீவிர நோயாளிகள் உள்ளிட்டோர் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தரவுகளின்படி நாட்டில் கடந்த மே 22ஆம் தேதி கொரோனா தொற்று பாதிப்பு 274 இருந்தது. தற்போது 6000க்கும் மேல் உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் கேரளம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றது. குஜராத், மேற்கு வங்கம், டெல்லி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. திருமலை ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. திருமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. விடுமுறை நாட்கள் என்றில்லாமல் எல்லா நாட்களிலும் பக்தர்கள் அதிகமாக வருகின்றனர். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. கொலம்பியாவில் உள்ள பொகோட்டா என்ற பகுதியில் அருகே சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது சராசரியாக உள்ளூர் நேரப்படி காலை 9-8 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் எதிரொலி மத்திய கொலம்பியா முழுவதும் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் அடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவின் முன்னாள் நிதித்துறை அமைச்சர் கென் ஓபோரி ஏட்டா அவர் அரசு அலுவலகத்தை தனிப்பட்ட லாபத்திற்கு பயன்படுத்தி சுமார் 500 கோடி வரையில் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைநகர் அக்ராவில் உள்ள நீதிமன்றில் நடைபெற்று வருகின்றது. இதற்கிடையே மருத்துவ காரணங்களுக்காக அவர் வெளிநாட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் தேடப்படும் நபராக கானா அரசாங்கம் அவரை அறிவித்திருந்தது. பின்னர் அவரை கைது செய்ய சர்வதேச போலீசின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளது. இந்நிலையில் வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக சர்வதேச போலீசில் சிவப்பு பட்டியலில் அவரது பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.